நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க கூகுள் மேப்ஸை அதிகமா பயன்படுத்துறீங்களா? அதுவும் டிராவல் பண்ணும்போது நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீடியோல உள்ள விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? வீடியோக்கு வழக்கம் போல லைக் கொடுத்துருங்க, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. அதுக்கப்புறம் வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். கூகுள் மேப்ஸில் அப்படி என்னதான் இருக்குது, அப்படி என்னதான் புதிய விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம், இல்லை உங்களுடைய மைண்டில் அப்படி குதிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். அது என்னன்னா, நீங்கள் வழக்கமாக உங்களுடைய காரில் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலையோ எதையோ நீங்கள் வந்து கூகுள் மேப்ஸை எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க. வைக்கும் போது நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்த வந்து அது ஹைலைட் பண்ணும். எப்படி ஹைலைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு, ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணி நிற்கும். நீங்கள் வண்டி மூவ் பண்ண அந்த பபிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த ட்ராக்ல. அதை தான் நீங்க இது வரைக்கும் பயன்படுத்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கூகுள் மேப்ஸை எனேபிள் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சமான காரை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம். சமல அது எங்க இருக்கு தெரிஞ்சுக்கணுமா, எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணுமா, என்ன பண்றீங்க? வித்அவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஏதாவது பார்க்க போறோம்னா கூகுள் மேப்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். கூகுள் மேப்ஸ்ல ஒரு அருமையான ஒரு செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் மேப்ஸ் நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல சர்ச் இருக்கு பாத்தீங்கன்னா டாப்ல, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லொக்கேஷனை நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் சார் நான் இந்த இடத்துக்கு நான் போகிறேன், இதில் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் நீங்கள் டேப் பண்ணிக்கங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது நீங்கள் உங்களுடைய வண்டியை நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஏரோ மாதிரி அப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த லைனில். ஸோ இது வரைக்கும் இப்படி தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இப்படியும் பயன்படுத்தலாம். அந்த பபிள்ஸ் பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் இந்த ஏரோ தான் நீங்கள் பயன்படுத்தினீங்க. இதில் காரை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மறுபடியும் இந்த கார், மறுபடியும் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், இந்த கார். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கார் மாதிரியே உங்களை கைட் பண்ணி உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ அந்த ஒரு புதிய விஷயத்தை வந்து இதில் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது இந்த மாதிரி காரை 3 விதமான காரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். ஓகே தானே? பிடிச்சிருக்கா இந்த புத்தம் புதிய விஷயம்? பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய கூகுள் மேப்ஸ்ல. என்ன நண்பர்களே, இந்த கூகுள் மேப்ஸ்ல இப்படி ஒரு செட்டிங் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நீங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மஸ்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.